பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ், பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஆவியானவர் அவருடைய சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிற விஷயம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி. சரி, இதற்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவன் தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமென், ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றது என்னவோ ஜீவன், நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தந்தரில் இருக்கிறார் இல்லைங்களா? அது யார் இடத்துல இருக்குங்களா? யார் இடத்துல எல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரோ அவங்க கிட்ட அந்த ஜீவன் இருக்குமா? யாருகிட்ட எல்லாம் கிறிஸ்து இல்லையோ அவங்களுக்கு ஜீவனே இல்லையா? அப்படின்னா இந்த ஜீவன் 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 அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது எதை குறித்து அப்படின்னு சொல்லி நம்ம நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜீவன் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நீண்ட கால இந்த ஆயுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? நீண்ட கால வாழ்கின்ற வாழ்க்கையின் ஒரு ஆயுள் வாழ்க்கை இருக்கே, ஒரு 80 வருஷம், ஒரு 90 வருஷம் நம்ம வாழ்ந்தான்தான்ப்பா இதோ ஜீவனுடையவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஜீவன் அதை குறித்து எழுதப்பட்ட வசனம் அல்ல. இந்த ஜீவன் ஏசப்பா யாருக்குள்ளெல்லாம் இருப்பாங்களோ அவங்க என்றென்றுக்கும் உயிர் வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்றென்றுக்கும் நாம் உயிர் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் ஏசப்பா நம்மள இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் ஓலியான சேற்றிலிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அவருக்காக. சரி, அப்படின்னா கிறிஸ்துவ உடையவர்களாக நாம் எப்பொழுது இருக்க முடியும்? நாம் என்று கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா, கிறிஸ்து நமக்குள் இல்லையா அப்படின்றத வசனத்தின் மூலியமாக தான் நம்ம அறிஞ்சுக்க முடியும். அப்படின்னா கிறிஸ்து நம்ம கூட இருந்தா நிச்சயமாக நாம் ஜீவன் உள்ளவர்களாக தேவனுடையவர்களாக நாம் இருப்போம். கிறிஸ்து இல்லாம இருந்தா நிச்சயமா நம்மளோட கூட தேவன் தன்னுடைய வல்லமையோட நம்மள அவர் வழி நடத்தவும் முடியாது. அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்மளுக்குள்ள ஜீவனும் இருக்காது. சரி, இதுக்குண்டான சில வசனங்களை பார்க்கலாம். யோவான் 1 அதிகாரம் 1-3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென், ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், கிறிஸ்துவை உடையவர்கள் ஜீவனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு இல்லைங்களா? அந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? இந்த இடத்துல வார்த்தையாக இருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா வார்த்தையை உடையவர்கள், அந்த வார்த்தையை அங்கீகரித்து கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அதன்படியாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள், இவர்கள் மாத்திரம்தான் ஜீவனுடையவர்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது, அந்த தேவனா இருந்த அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாக இந்த உலகத்துக்கு விண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு இறங்கி வந்தது இல்லைங்களா? அப்படின்னா நமக்கு ஜீவனை பிறப்பிக்கின்றது எது? தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? சரி, ஆதியாகமம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென், ஆமென். அந்த வார்த்தையானவர் எப்படியாக செயல்படுகிறாரா? தேவன் இதோ வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி கட்டளையிட்டாரா, அந்நேரத்திலேயே வெளிச்சம் உண்டானதா. அப்படி என்றால் அவர் கட்டளையிட்ட மாத்திரத்துக்கு சகலமும் உண்டானது. அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வசனத்தில் நாம் நன்றாக பார்க்க முடியுது. அதனால்தான் யோவான் 1 அதிகாரத்துல உண்டான யாவொன்றும் அவராலே அல்லாமல் ஏதொன்றும் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா சகலமும் அவரால் உண்டாகப்பட்டிருக்கு. அவரால் உண்டாகப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் இன்று அவருடைய பிள்ளைகளாகிய மனுஷர்களா இருக்கிற நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய
கடமையாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கடமை சுயநலம் அப்படின்ற இந்த உலகத்தின் வாழ்க்கையை வாழ்கின்றதுக்கு அல்ல. இன்னொரு காரியம், என்னை குறித்தும் என் ஜீவனை குறித்தும் நான் மிகவும் கரிசனை உள்ளவனாக, அதன் மேல் மிகவும் இதோ அன்பு வைத்தவனாக, என் ஜீவனை நான் நிச்சயமாக இதோ பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கணும். என் ஜீவனை நான் எழுந்து போறவனாக நான் மாறிவிடக்கூடாது. நம் ஜீவனை நாம் எப்படியாக நாம் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம் ஜீவனை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் நித்திய ஜீவன் அடையிறது தான் அந்த ஜீவனை காத்து கொள்ளுகிறது. ஜீவனை காத்து கொள்ளாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படியாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஜீவனை இந்த உலகத்தில் இழந்து போகிறவர்கள். அப்படின்னா கிறிஸ்துவ உடையவர்கள் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை அங்கீகரித்து கொண்டவர்கள் ஜீவனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தையா இருக்கிறவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த வார்த்தையானவர் கட்டளையிட்ட மாத்திரத்துக்கு சகலமும் உண்டானது, வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி கட்டளையிடும் பொழுது அந்த வார்த்தையா இருக்கிறவர் சகலத்தையும் உண்டாக்கினார் ஒரு க்ஷணம் மாத்திரத்தில், இல்லைங்களா? அவர் இதோ வானம் உண்டாவதாக என்று சொன்னால் வானம் உண்டானது. அவர் இதோ எல்லா விதமான மர செடிகள் கொடிகள் எல்லாமே உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுது அது சகலமும் உண்டானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது இன்றைய வரைக்கும் அது அப்படியாகவே இருக்கு. ஏதொன்றும் மாறவில்லை. மனுஷனை தவிர வேற இதோ மனுஷன் மட்டுமே தான் மாறி இருக்கான். ஆனா அவர் படித்திருக்கிற எல்லா படைப்பு கூட அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து இப்பொழுது வரைக்குமே அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த ஒரே ஒரு விஷயமே, நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம் அப்படின்றத இந்த எல்லா காரியங்களும் திருஷ்டாந்தமா நம்மளுக்கு புத்திமதியை சொல்லி கொடுக்குது. சரி, ஜெனிசஸ் எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். விசுவாசத்தினால் இதோ காணப்படுகின்ற எல்லாம் இதோ தோன்றப்படுகின்றதன் மூலியமாக உண்டாகப்படவில்லை. தேவனுடைய வார்த்தை என்கின்றது நாம் கண்களால் காண முடியாது, ஆனால் உணர முடியும், அதை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் என்றால், இதோ தேவன் படைத்திருக்கின்ற அந்த படைப்புகள் மூலியமாக அதை உணர்ந்து கொள்ள முடியும், இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய வார்த்தையின் மூலியமாக சகலமும் உண்டாயிற்று என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனம். இப்படியே பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய கரெக்டா பிரதர்? 2 பேதுரு 3:5. சாரி சிஸ்டர். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். ஆமென். ஆமென். இப்பொழுது இதோ பாருங்களேன், தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக சகலமும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக இதோ ஜலமும் பூமியும் அதில் இருக்கின்ற யாவொன்றும் அவருடைய வார்த்தையினால் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படியே அவர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியாக இந்த உலகமும் கூட அவ அக்கினியினால் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். அது கூட கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேற போகுது. ஆனா அந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையில அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த சங்கடத்தோட கூட நாம் அழிந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி அநேக திருஷ்டாந்தங்களை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. யூதாயாவில் இருக்கிறவர்கள் இதோ அவர்கள் இதோ யூதாவை விட்டு அவங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லி மத்தாய் 24வது அதிகாரத்துல அவர்களுக்கு புத்திமதியை சொன்னாங்க. சொல்லும்போது சொன்ன காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ அந்த நாட்களில் உபதிரவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது குளிர்காலத்துல ஆகட்டும் ஆரி காலத்தால ஆகட்டும் ஏதோ அது சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. ஏனென்றால் உலகம் உண்டான முதல் நாள்ல இருந்து இதோ இனிமேல் எப்பவும் கூட அப்படிப்பட்ட ஒரு நாள் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு உபதிரவ காலமாக அந்த எருசலேம்ல அன்னைக்கு நடந்த அந்த சூழ்நிலை கிபி 70
எப்படி இருந்தது அப்படின்றத அவங்களுக்கு முன்கொண்டு அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. புத்திமதியை சொல்லி, நீங்க அந்த சூழ்நிலையில சேனை எருசலேமை சூழ்ந்து நிற்கும் பொழுது நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்னதன்படியாகவே தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாக்களையும் தேவன் பாதுகாத்தார். முன்பதாக அவர்களை எச்சரித்ததுனால இன்னைக்கு கூட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கூட அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் எச்சரித்து கொண்டு தான் இருக்கிறார். இதோ வரப்போகின்ற அந்த எல்லா உபதிரவத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள, இதோ என்னுடைய நீடிய பொறுமையை குறித்து சொல்லியிருக்கின்ற வசனத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கிட்ட இருந்து அந்த கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அந்த அழிவோடு கூட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அழிந்து போகின்றதுல தேவனுக்கு கொஞ்சமானாலும் விருப்பம் கிடையாது. துன்மார்கன் தன் துன்மார்க்கத்தில் அழிந்து போகிறதுல எனக்கு கொஞ்சமானாலும் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. துன்மார்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தின் வழிகளை விட்டு அவன் மனம் திரும்பி என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக அவன் நடந்து கொண்டு அவன் ஜீவனை அடையணும் என்கிறது மாத்திரம்தான் என்னுடைய விருப்பம் அப்படின்றது தான் ஏசப்பா எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல மீண்டும் என்று சொல்லிட்டு வந்தாங்க. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கூட இது அங்கீகரிக்கப்படும். ஏன் பிரதர், நம்ம கரங்கள் மூலியமா தான் ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறாங்க அப்படின்றது அடையாளத்தின் மூலியமா அற்புதங்களின் மூலியமா அவர் எப்பொழுது வெளிப்படுத்தி காமிக்கிறாரே பிரதர். இது எல்லாமே நான் இன்னைக்கு நித்திய ஜீவனை அடைவேன் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெறும் இது மாத்திரம்தான் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிப்பேன் அப்படின்றதுக்கு இது வந்துட்டு ஒரு அடையாளமாக நம்ம அங்க எடுத்துக்கொள்ள முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதை ஒரு அடையாளமா நம்ம வச்சுட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சில திருஷ்டாந்தங்களை வச்சு நம்ம இதன் மூலியமா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென். ஆமென். ஏசப்பா எப்படி இருக்கிறாரா? வார்த்தையானவராகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவர் சகலத்துக்கும் அவர்தான் ஆதார ஸ்தம்பமாக பில்லராக இருக்கிறாராம். ஒருவன் விழுந்து போகாதபடிக்கு கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வீடை போல ஒரு அஸ்திவாரத்தை போல இருக்கிறவர் யாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை தான். அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருத்தருக்குமே ஏசப்பா ஆதார ஸ்தம்பமாக இருப்பார். அதன் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வீட்டை போல இருப்போம். 4 பக்கமும் காத்து அடிச்சாலும் அதுக்கு வெள்ளம் அதுக்கு அடிச்சாலும் நிச்சயமா நம்ம விழுந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இதுக்கு முன்னாடியே மத்தாய் 7வது அதிகாரத்துல அந்த ஓமையை சொன்னார் இல்லைங்களா? திருஷ்டாந்தத்தின் மூலியமா இதோ இந்த காரியத்தின் மூலியமா நீங்க புத்திமதியை கத்துக்கொள்ளுங்கப்பா. நிச்சயமா என் வார்த்தையை விட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாதீங்க. எப்படி வேணாலும் எனக்கு தோன்றதன்படியாக வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் நடந்து கொள்ளலாம். ஏன் நம்மளுடைய விருப்பத்துக்கு இல்ல கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு சாயத்தை நம்ம பூசிட்டு ஏசப்பா இல்ல இதுல ஒண்ணும் பாவம் இல்லையே அப்படின்றது போல நம்ம மேல்போக்கா ஒரு சாயத்தை பூசுகின்றது போல நம்மளுடைய விருப்பத்துக்கு விசுவாசம் என்கின்ற ஒரு சாயல்களை நம்ம பூசலாம். ஆனா அது அங்கீகரிக்கப்படாது. அந்த அக்கினியானது ஒவ்வொரு காரியத்தையும் பரிசோதித்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது அவர் சொன்ன அந்த அஸ்திவாரத்தின் படியான ஒரு வீடாக இருக்கணும். அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வீடாக இருந்தா மாத்திரம்தான் நாம் நினைக்கின்றதன் படியாகலாம் நாம் கட்டிவிட்டு இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு வீடு, நான் அப்படியாகத்தான் கற்றிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக கர்த்தர் அதை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சங்கீதம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஆமென். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நீக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன்படியாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இன்று ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகையா இன்று சம்பவித்தாலும் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். ஒருவேளை நம்மளுடைய ஆயுசு நாட்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஏஜ் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறவங்கள 25 வயசு சகோதரன் இருக்கலாம், ஒரு 20 வயசு சகோதரி இருக்கலாம், இல்லைன்னா 30 வயசு 35 60 70 அப்படின்னு சொல்லி இருக்கலாம்.
அதுக்குன்னு சொல்லி 20 வயசுக்கு ஒரு சகோதரன் கூட இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையில வந்துட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு, இந்த உலகத்துல வந்துட்டு மாம்ச சரீரத்துல அதிக நாட்கள் வாழாம அப்படியே அவங்க வந்துட்டு மறுரூபம் கொண்டு அந்த மகிமையின் சரீரத்தோட கூட அங்க பிரவேசிச்சுட்டாங்களே, இந்த உலகத்துல 100 நாட்கள்னா அவங்க வாழ்ந்து அதுக்கடுத்து வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம வேர் பிரித்து பார்க்க முடியுங்களா? ஆயுசு நாட்களை வைத்து மனுஷர்களுடைய வாழ்க்கைய, ஆமா இவர் கர்த்தருடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி நிச்சயமா ஆயுசு நாட்களை வைத்து ஒருவன் நீதிமான் என்றும் ஒருவன் வந்துட்டு பரிசுத்தவான் என்றும் நம்ம வந்துட்டு அங்கீகரித்து கொள்ள முடியாது. தேவனுடைய வசனம் அங்கீகரிக்காது. அப்படின்னா எப்படி தேவனுடைய வசனம் ஒரு காரியத்தை அங்கீகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏனோக்கை நம்ம பார்க்கிறோம். அவன் வாழ்ந்த அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த மனுஷர்கள் எல்லாரை காட்டிலும் அவன் தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 300 வருஷத்துக்கு அடுத்து அவனை கொண்டு போய் வேற இடத்துல ஆவியாரை விட்டிருப்பாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பான். ஆனா அதுக்கடுத்து அங்க இருக்கிற மனுஷர்கள் எல்லாரை காட்டிலும் அவன் தான் வயதுல கொரிய வயதிலேயே தேவனோடு கூட இணைந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இதன்படி பெத்தேல்ல ஒரு பிரவாதி, ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பாக்குறோம். பெத்தேலின் ஒரு தீர்க்கதரிசி வந்து இதோ எரோபியா மன்னனுக்கு, இப்படியாக நீ தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்கிறாய், இப்படிப்பட்ட பாவத்தின் செயல்களை விட்டு நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி அவனை அதிர்ச்சிட்டு பின் திரும்பி போகும்போது தேவன் கட்டளையிட்ட அந்த வார்த்தைய அவன் மறுதளித்து நடப்பான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ போற அந்த இடத்துல எதையும் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. புசிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அடுத்தும் அவன் அதே இடத்துல வந்துட்டு இல்ல புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீர்க்கதரிசியின் மூலியமா ஆண்டவர் வந்துட்டு பேசுறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய உள்ளம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன, எல்லா விஷயங்களும் நன்றாக அவன் அறிந்திருப்பான். ஆனா அவனுடைய ஆசை அந்த வார்த்தையை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கும் இல்லைங்களா? இச்சையும் ஆசையும் என்னுடைய மாம்சத்தின் இச்சைக்கு நான் உடன்படும் பொழுது. ஆனா அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்து, இல்ல கர்த்தர் தன் தூதனை அனுப்பி என்கிட்ட பேசினாரு, இதன்படியாக நீ புசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு வயதான ஒரு மனுஷன் வந்து அந்த மனுஷன் கிட்ட வந்து பெத்தேலுடைய தீர்க்கதரிசி கிட்ட பேசும்போது அந்த தீர்க்கதரிசியோட கூட போய் அவனோட கூட அவன் சாப்பிட்டு திருப்பி பின் திரும்பும்போது அவனுக்கு அந்த தீர்க்கதரிசியின் மூலியமா மீண்டும் கர்த்தர் பேசுவார். என்னன்னு சொல்லி, நீ கீழ்ப்படியாம போன இல்லையா, அந்த கீழ்ப்படியாமைக்கு ஒரு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு சிங்கம் வந்து அவன் மேல் பாய்ந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி, பாய்ந்த நேரத்திலேயே அவன் கீழே விழுந்து மரித்து போனான். ஆனால் அந்த சிங்கம் அவனை சாப்பிடவில்லை. அவன் மேல விழுந்து அவன் கரியெல்லாம் எடுத்து, இல்லைன்னா வந்துட்டு அது பக்கத்துல இருந்த கழுதை கூட அப்படித்தான் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீதிமான்களை அவருடைய பிள்ளைகளா இருக்கின்ற தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அதன்படியாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அவருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை தேவன் ரட்சிக்கின்றவராக இருக்கிறார். அவன் இடது பக்கமும் வலது பக்கமும் எந்த இடங்களில் கீழ்ப்படியாமல் அவன் சாய்ந்து இதோ அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் போகும் பொழுதும் அந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் அவன் கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது அந்த கீழ்ப்படியாமைக்குண்டான ஒரு தண்டனையை அனுமதித்து அவனுடைய ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக செய்கின்றது சர்வ வல்லமையுடன் தேவனாகிய கர்த்தருடைய காரியமாக இருக்கின்றது. அவர் நீதிமானுடைய ஆத்துமாவை நரகத்தில் ஒரு பொழுதும் விடமாட்டார். நீதிமான்களை எல்லா நரகத்தின் பாதைகளிலிருந்து அவர்களுடைய ஆத்மாக்களை தப்ப வைக்கின்ற தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சிருந்தா நிச்சயமா நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். யோவான் 1:14 வசனத்தை வாசிங்க. யோவான் 1:14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாக்குறோம் பாருங்களேன், சகலத்துக்கும் ஆதார ஸ்தம்பமாக இருக்கின்ற அந்த வார்த்தையானவர் அவர் மாம்ச ரூபம் கொண்டவராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்த பின்பு அவர் என்ன செய்தார் என்கிறதை பார்க்கலாம். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த வார்த்தையானவர் மனுஷ ரூபத்தில் அவர் வெளிப்பட்டு மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருந்தார். மனுஷர்களுடைய அக்கிரமத்தின் சிந்தனைகளை காரியங்களை குறித்து அவர்களுக்கு கண்டித்து இந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புகள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் அந்த நன்மையான வார்த்தைகளை காட்டிலும் தீமையான வார்த்தைகளையே அவர் நேசித்தபடியினால் அவர்
தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நன்றா புரியுது. அப்படின்னா கிறிஸ்துவ உடையவன் ஜீவனை உடையவன் அப்படின்னு சொன்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இந்த உலகத்தின் பிரயாணத்தில் இருக்கின்ற எல்லா விதமான வெறுப்புகள், இந்த உலகத்தின் மேல் இருக்கின்ற அந்த பற்றுதல், இப்படிப்பட்ட எல்லா செயல்களையும் விட்டு மனம் திரும்புகிறானே, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கிறிஸ்துவை உடையவன். அந்த கிறிஸ்துவானவருக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, இன்னொரு பேர் இருக்கிறது, வார்த்தையானவர். இன்னொன்னு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இறங்கி வந்த இதோ மனுஷகுமாரன், இப்படி எல்லாம் தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையாக தன்னை மாற்றிக்கொள்ள மனதுள்ள ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவன் தன்னுடைய ஆவியை பொழுந்தருளுவார். அவருடைய ஆவியை யார் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக இந்த உலகத்துல ஒரு செக்யூரிட்டியா, ஏசப்பா எனக்கு இந்த உலகத்துல ஒரு செக்யூரான ஒரு லைஃப் வேணும்ப்பா, அதனால தேவனிலே நீங்க ஒரு பெரிய தேவன் அப்படின்றதுனால உங்களையும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி உணர்வில்லாதபடியாக ஒரு விசுவாசத்தை தேவன் மேல வைக்கின்ற ஒரு சில கூட்டங்கள் கூட இருக்கு இல்லைங்களா? ஏசப்பா ஒரு நல்ல தேவன், அவர் இந்த உலகத்துல வேண்டது எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்றது போல தேசப்ப மேல விசுவாசத்தை வைக்கிறவங்களும் இருக்காங்க. சமீபத்துல ஒரு சகோதரர்கிட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர் என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுடைய நடக்கைகளை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஆனா அவங்க என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இல்லப்பா நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிருந்தேன், ஜபிச்சுட்டு வந்தேன், தேவனுடைய வசனம் இன்னைக்கு என்ன கொடுத்துச்சு தெரியுங்களா, நேத்து என்ன கொடுத்துச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. இந்த வசனம் தான்ப்பா அங்க கொடுத்தாங்க சர்ச்சில், இன்னைக்கு எல்லாமே இந்த வசனத்தை அப்படியே, அதனால தேவன் என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா தேவன் உங்க கூட இல்லவே இல்லை, நீங்க மனம் திரும்புங்க. தேவன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், இன்னைக்கு உண்டான ஒரு வார்த்தையை கொடுத்த அப்படின்னு சொல்லி ஜோசியத்து போலலாம் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய சுயத்துக்காக உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவனுக்கு விருப்பம் இல்லாத சில செயல்கள் எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட செயல்களை விட்டு மனம் திரும்புங்க. நீங்க மனம் திரும்பினீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களோட கூட இருப்பாங்க. இப்ப கூட நீங்க சில கட்டுகள்னால் கட்டப்பட்டிருக்கு, அந்த எல்லா கட்டுகளும் தேவன் விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு உலகத்தின் மேல இருக்கின்ற அந்த பற்றுதல் அப்படின்றது தடையா இருந்ததுனால அவங்க இல்ல பரவாயில்ல நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்றது போல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் வெளிச்சத்தை காட்டிலும் இருளை அதிகமாக நேசிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வெளிச்சத்தை நேசிக்காம இல்ல, வெளிச்சத்தை நேசிக்கிறார்கள், ஆனாலும் அந்த வெளிச்சமாக இருக்கின்ற கிறிஸ்துவை காட்டிலும் உலகத்தை நேசிக்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு தேவன் மேல் விசுவாசம் உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கின்ற அவிசுவாசத்தின் மேல் விசுவாசம் என்கின்ற ஒரு சாயலை பூசிக்கொள்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா தேவன் அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்றத தேவனுடைய வசனத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி காமிப்பார். எப்படி காமிப்பாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோ நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 20-22. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. ஆமென், ஆமென். இதோ ஞானமானது வீதிகள் நின்று கொண்டு அது சத்தமிடுகிறது, கூப்பிடுகிறது, கூக்குரலிடுகின்றது இல்லைங்களா? என்னன்னு சொல்லி, பேதையே இன்னும் உன்னுடைய பேதமையே எவ்வளவாக விரும்புகிறாய், துன்மார்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தின் வழிகளை இன்னும் பின்பட எவ்வளவு காலம் மனதாயிருப்பான், அவனுடைய துன்மார்க்கத்தின் வழிகளை விற்று பேதுமையின் வழிகளை விற்று அப்படின்னு சொல்லி அந்த எல்லா காரியங்களை விட்டு மனம் திரும்பற்றும் அப்படின்னு சொல்லி தேவன் தன்னுடைய வசனங்களின் மூலியமாக அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையானவர் அழைத்து கொண்டிருக்கிறாரா? எப்படி அழைக்கிறார் அப்படின்றத வசனத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்தாய் 4:17. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆதலால் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகின்றது அப்படின்னா, இந்த மனம் இதற்கு முன்பதாக கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியங்களை விரும்பி இந்த உலகத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டிருந்த உள்ளம் கொண்டவர்களாக இருந்த அந்த மனுஷர்கள் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களை விட்டு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் கூப்பிடுறாரு. அப்படி தேவன் தன்னுடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகள் மூலியமாக இப்படிப்பட்ட எல்லாவற்றையும்
தீமையான செயல்களை விட்டு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த பாவ வழிகளை வெறுத்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து வருகின்ற ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவன் என்ன செய்வாரா? அவருடைய ஆவியை பொழுந்தருள்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நீதிமொழிகள் 1 23 வசனத்தை வாசிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென். ஆமென். பாருங்களேன், என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? அக்கிரமமான ஒரு செயலை நான் செய்கின்றேன், தேவனுக்கு அதில் விருப்பம் இல்லை, தேவனுடைய விருப்பம் இது, இதை விரும்பு, அதை வெறுத்து விடு அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். இது நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையின்படியாக நீ நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுவார். எவ்வளவு செழிப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 8 10-12. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தை என்கின்றது இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வசனத்தை அசட்டை செய்கின்றவர்களாக நடந்து கொள்கிறோமோ அதை நாம் இச்சிக்கப்படுகின்ற ஏதொன்றும் அதற்கு சமம் அல்ல அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பேர் கொண்ட மனுஷர்கள் தாங்கள் இதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட கூட இந்த வாழ்க்கையின் பயணத்தை மேற்கொண்டார்களே, அப்படிப்பட்டவர்களுடைய முடிவுல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அழகை நம்பினவர்கள் எல்லாருக்குமே ஒரு காலத்தில் அழகு அவர்களை விட்டு போனது. அவர்களுடைய வயதை நம்பி விசுவாசித்து கொண்டு நடந்து கொண்டவர்கள் எல்லாரையும் அந்த வயது அவர்களை விட்டு அந்த ஒரு அழகு எல்லாமே விட்டு போயிடுச்சு. பேர் புகழ் இல்லைங்களா? இப்பவே பாருங்களேன், 1947 இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வந்துச்சு. ஆனா சுதந்திரம் வந்ததுக்கு அடுத்து இப்போ ஒரு 80 இயர்ஸ் இருக்கலாம், 80 இயர்ஸ் ஒரு 75 இயர்ஸ் மேல இப்போ அந்த நாட்களின் காரியங்களை குறித்து பெருசா வந்துட்டு நினைக்கிறவங்க இல்லை. இன்னும் ஒரு 25-30 வருஷம் போச்சுன்னா அதை பத்தி பேசுறவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா ஆட்களுடைய எண்ணிக்கை பாருங்களேன். அப்படின்னா மனுஷனுடைய இருதயத்துல நான் எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும் என்கிறதுக்காக மனுஷன் இந்த உலகத்தில் படுகின்ற எல்லா பிரயாசங்களும் என்னவா இருக்குமா? கர்த்தருக்கு முன்பதாக வீணாக இருக்கும். தன்னுடைய சொந்த ஆத்துமா அது அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். தேவன் என்னை எதற்காக படைத்தார், எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார், எதற்காக என்னோட கூட வந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார், அப்படி என்றால் அவர் எனக்காக செய்த இந்த நன்மையான காரியங்களை நான் நினைத்து பார்த்து, ஆம் தேவனே, நான் உமக்கு விரோதமாக பாவத்தை செய்து விட்டேன், என்னுடைய பாவங்கள் இருந்து நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் ராஜா. ஐயா, நான் ஜீவனை உடையவனாக இருக்க வேண்டும் என்கிறதுக்காக நீ உண்மையே தாழ்த்தினீரே அப்படின்னு சொல்லி மனுஷன் அவன் உணர்வு உள்ளவனாக மாறி தன்னுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கின்றவனாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்தார். ஆனா இந்த உலகத்தின் மக்கள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிற மனுஷர்கள் அப்படி நினைக்கவில்லை இல்லைங்களா? அவர்கள் கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேட்காதவர்களாக, இருதயம் இருந்து உணர்வில்லாதவர்களாக ஆனாங்க. அதனால தான் அவங்க அந்த தேவாதி தேவனை கல்வாரி சிலுவையில அறிந்துட்டாங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை அறிந்த பிறகும் மீண்டும் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்காக, இந்த உலகத்தின் லாபத்துக்காக நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மனுஷர்களுடைய அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மாம்சத்தின் சந்தோஷங்களை நாம் அடைய வேண்டும், அதை அடைந்து தீர வேண்டும் என்கிறதுக்காக அவர்கள் ரோல் மாடலா எடுத்து நம்ம நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள நம்ம வந்துட்டு போயிடுவோம். கிறிஸ்து இருக்கிறவன், கிறிஸ்து ஒடியவன், ஜீவ ஒடியவன்னா நம்ம மாறணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை அங்கீகரித்து அதன்படியாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் ஒரு பொழுதும் நமக்காக மாறாது. தேவனுடைய வசனத்தின்படியாகத்தான் நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம விரும்புகின்ற எல்லாம் விலை உயர்ந்த பொருள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற எல்லாத்தை காற்றிலும் உயர்ந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனுடைய வசனம். ஏன் பிரதர் அது எதோட கம்பேர் பண்ணி அது உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜீவன் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு என்றென்றுக்கும்
உயிரோடு கூட இருக்கும்படியாக காக்கின்ற அளவுக்கு அது வெளியேறப்பட்டதா இருக்கு. அதோடைய வெளியேறப்பட்டது அப்படின்ற அந்த உணர்வு இல்லாதபடிக்கு சின்ன காரியத்துக்காக அதான் அல்ப நேர சற்று நேர இன்பத்துக்காக சிற்றின்பத்துக்காக இயேசுவா என்ன செய்தானா? அந்த கூழுக்காக இல்லப்பா, இப்பொழுதுக்கு நான் இதை அடைந்து தீர்ந்துட்டா அதன் மூலியமாக திருப்தி அடைவேன், அதனால இது எனக்கு இப்போ போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கர்த்தரை அசட்டை செய்து விட்டான். அப்படியாகத்தான் நாமும் இந்த உலகத்தின் சிற்று நேர சுகத்துக்காக நம்ம வந்துட்டு கர்த்தரை அசட்டை செய்கின்ற அசட்டைக்காரர்களாக இருந்தால் கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாக மாறிவிடும். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. எபிரியர் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரியர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா நம்மளால யாராலையும் கூட நடக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்கணும். தேவனுடைய அன்பு நம்ம மேல எப்பவும் இருக்கணும். தேவனுக்கு பிடிக்கிறது போல நடக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவதா ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு அப்பா தன்னோட வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போற ஒரு பிள்ளைக்கு அதை குறித்துதான ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன செய்வான்? அப்பா இவ்வளவு டைமுக்கு போகலன்னா என்னை கேட்பாருப்பா, இதோ இவ்வளவு டைமுக்கு நான் போகும்போது என்னோட ட்ரெஸ் பாப்பாருப்பா, என்னோட ஹேர் கட்டிங் பாப்பாருப்பா, நான் என்ன செய்யறேன், எப்படி பேசுறேன், எல்லா காரியங்களும் கவனிப்பாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி நடந்துப்பான்? ஒரு வாலிபனா இருக்கிற ஒரு சகோதரனா இருக்கட்டும், ஒரு சகோதரியா இருக்கட்டும், ஆமா அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்கும் இல்லைன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு, நான் இப்படி நடந்துக்குன்னா அப்பாவுக்கு வேதனை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறதுனால அவருக்கு ஏற்றதன்படி அவருக்கு பிடித்ததன்படி தன்னை மாற்றிக்கொள்வான் இல்லைங்களா? ஒரு வாலிப சகோதரனா இருக்கட்டும், ஒரு வாலிப சகோதரியா இருக்கட்டும். அப்படியாகத்தான் தேவன் இருக்கிறார் அப்படின்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் நடக்கை இருக்கு இல்லைங்களா? அன்றாட வாழ்க்கையின் நடக்கையில நாம் கர்த்தருக்கு விருப்பமானதன்படியாக நம்மளுடைய பேச்சு, சொல், செயல், சிந்தனையில நம்ம செயல்படுறோம் இல்லைங்களா? இந்த எல்லா காரியங்கள் தான் ஆம் தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லும். இல்ல நான் வந்துட்டு உலகத்தாருக்கும் எனக்கும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் தெரிய வராது. ஏன்னா நான் உலகத்தோட போய் கலந்துட்டேன்னா அவங்கள போலவே பேசுவேன், அவங்கள போலவே காமெடி பண்ணுவேன், அவங்கள போலவே கவுண்டர் அடிப்பேன், இப்படிப்பட்ட செய்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உலகத்துக்கு ஒத்த வேஷ தரித்து நடக்கின்ற எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் கிறிஸ்து இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி வசனம் நிரூபித்து காமிக்கும். அப்படின்னா ஜீவன் இல்லை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் செத்து போனவன், அவன் ஆல்ரெடி நரகத்துக்கு அவன் வந்துட்டு நரகத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டவன் அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தாய் 6வது அதிகாரம் 19-21. மத்தாய் 6:19-21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். சிஸ்டர் மியூட் எடுத்துட்டு பேசுங்க சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கரெக்ட். இல்ல சிஸ்டர், மத்தாய் 6வது அதிகாரம் 19-21 சிஸ்டர். மத்தாய் 6:19-21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், தேவனுடைய வசனத்துல அப்படின்னா வெள்ளியை காற்றிலும் தங்கத்தை காற்றிலும் உயர்ந்தது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு செல்வ செழிப்பா ஏசப்பா வந்துட்டு எல்லா மனுஷர்களை காற்றும் உயர்வுள்ள ஒரு மனுஷனா நம்ம ஏசப்பா நம்மள வந்துட்டு உயர்வான ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. எப்படி யோசிப்ப வந்துட்டு அவரு அரசனைக்கு அடுத்த ஒரு அதிகாரத்துல அவனை வச்சிருந்தாங்களோ அது போல என்ன வைப்பாரு, தானியலை போல வைப்பாரு அப்படின்னு சொல்லி அப்படி ரோல் மாடல் எடுத்துக்கிறது இல்லை. அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதுதான் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணுமே தவிர அவங்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரங்களையும் அவங்களுக்கு கிடைத்த அந்த செல்வ செழிப்பான பிரபஞ்சத்தின் மனுஷர்கள் கண்களுக்கு முன்பதாக கிடைக்கின்ற அந்த ஒரு பாராட்டுகளும் அந்த காரியத்தை குறித்து நம்ம ஒரு பொழுதும் நினைத்து பார்க்க கூடாது. அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது.
நம்ம பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு. எப்பெல்லாம் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷம் சேர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேவனுடைய கண் பார்வையின்படி இதோ இயேசுப்பா சொல்லி இருக்கிறார், நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்தது போலவே உனக்கு யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்கள நீ மன்னிக்கும் போது அவங்க செய்த எல்லா பெரிய பெரிய சில காரியங்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம மன்னிப்போம் இல்லைங்களா. மன்னிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். என்னப்பா இது, நான் மன்னிச்சுட்டா அவ்வளவுதானா, இனி யார் எனக்காக வழக்காடுறது, எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம நினைப்போம் இல்லைங்களா. பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொள்கிறவர்களாக நம்ம இருப்போம். அந்த பொக்கிஷம் அப்படின்றது இந்த உலகத்துல பாக்குற அந்த பொக்கிஷம் இல்ல, அவருக்கு பிள்ளை அப்படின்ற ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கப்படும் இல்லைங்களா. அப்பா அவருடைய 2ஆம் வருகையில இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது, நீ 5 பட்டணத்து மேல ராஜாவ, இதோ 10 பட்டணத்து மேல் ராஜாவா நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, அதனால நீ 10 பட்டணத்து மேல் ராஜாவா இரு அப்படின்னு சொல்லி அந்த தாளந்து ஓமையில சொல்றது போல அந்த அங்கீகாரத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுப்பாங்க. ஆனா சில பேருக்கு மன்னிக்கும் பொழுதே கஷ்டமா தான் மன்னிப்பாங்க. ஐயோ இயேசுப்பாவுடைய வார்த்தை மட்டும் நான் சிவசேஸ்தியே அறியாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்தை விட்டுருக்க மாட்டேன் அப்படின்றது போலதான் சொல்லி இருக்கிறார், சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு சில காரியத்தை செய்வோம் அப்படின்னுவாங்களே, அது போல இல்லாம இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு, அவர் மேல எப்படி நம்ம வந்துட்டு அன்பு வைக்கணுமா, முழு உள்ளத்தோடு இல்லைங்களா, முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்ம வந்துட்டு அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். அப்பா சொல்லி இருக்கிறாருன்னா அவருடைய வார்த்தையின்படியாகவே அவர் நடந்து கொள்ளுகிறவராக இருப்பார். அவர் வந்துட்டு பேச்சு மாறுறதுக்கு அவர் வந்துட்டு மனுபுத்திரன் அல்ல. அவருடைய வார்த்தை எப்போ ஒன்னாதான் இருக்கும், அந்த வார்த்தை நிறைவேறும். அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தாய் 16வது அதிகாரம் 26வது வசனம். மத்தாய் 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமென். ஆமென். ஏசப்பா 33 வருஷம் இந்த உலகத்துல இருந்தார். 33 வருஷத்திலேயே அவங்க வந்துட்டு அந்த வயதுல அவர் இந்த உலகத்தை பிரிஞ்சு போறதுல பேதருக்கு விருப்பம் இருக்கல. இப்படி எல்லாம் உங்களுக்கு நடக்குங்களா? கண்டிப்பா இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு தடுக்கிறதுக்கு முன் வரும்போது தான் ஏசப்பா சொன்னாரு, இந்த உலகத்துல தன்னோட ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவன் என்னதான் இந்த உலகத்தில் 100 வருஷம் தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படியான வாழ்க்கைகளை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பணம் புகழ் பேர் எல்லா காரியங்களையும் அடைந்து தீர்ந்து இந்த உலகத்தில் நீண்ட ஆயுசு உள்ளவனாக 80 வருஷம் 90 வருஷம் என்று சொல்லி உயிர் வாழ்ந்தாலும் அவனுக்கு என்னவா நித்திய ஜீவன் இல்லை. இந்த உலகத்தில் தன் ஜீவனை 90 வருஷத்துக்கு வரைக்கும் தன் ஜீவனை காத்து கொள்ளுகிறவன், தன்னுடைய இஷ்டமா இருக்கிற தன்னுடைய விருப்பத்தன் எல்லாமே அடைந்து தீருகிறவனுக்கு அந்த ஜீவன் இல்லை, அதை இழந்து போவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக ஒருவன் தன் ஜீவனை இழந்தால் அவன் அதை கண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லி இயேசப்பா தன்னுடைய வசனத்துல சொல்லி இருக்கிறாரு. அதன்படியாக கிறிஸ்து ஓடியவன் ஜீவனை ஓடியவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற வசனம் உண்மைதான். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தையே சம்பாதித்தும் தன்னுடைய சொந்த ஆத்மா அந்த ஆத்மா மேல கரிசனை இருக்கணும் இல்லைங்களா. நம்மளுக்கு நம்மளுடைய சொந்த ஆத்மாவிலேயே நம்மளுக்கு கரிசனை இல்லை அப்படின்னா மற்றவங்களுடைய கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை எடுத்து போட நிச்சயமா நம்மளுக்கு அந்த ஒரு கன்சர்ன் இருக்குங்களா, அந்த கருணை இருக்குங்களா நம்மளுக்குள்ள? கண்டிப்பா நான் என்னுடைய ஆத்மாவை குறித்து நான் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன்னு ஏசுப்பா சொல்லியிருக்கிறாரு. இதோ மாயக்காரனே, முதலாவதாக உன்னோடைய கண்கள்ல இருக்கின்ற அந்த துரும்பை இதோ எடுத்து போடு, உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரனுடைய கண்கள்ல இருக்கின்ற துரும்பை எடுத்து போட நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா விரும்புறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தையே சம்பாதித்தும் இந்த நம்மளுடைய ஜீவனை நம்ம இழந்து போனா அதுக்கு ஈடா ஒப்பா நம்ம என்னென்னலாம் சம்பாதிச்சு வச்சோமோ அது எந்த காரியத்தையும் நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னோமோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே அதுக்கு ஈடா ஒப்பா கொடுக்க முடியாது. நான் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற அதே பாதையை தான் என் பிள்ளையும் தேர்ந்தெடுப்பான், என் பிள்ளை தேர்ந்தெடுத்து கொண்ட அதே பாதையை தான் என் பேரனும் தேர்ந்தெடுப்பான். அதுக்கெல்லாம் காலங்கட்டம் இல்லை, காலம் மிகவும் சமீபமாயிடுச்சு. ஏசுப்பா கூடிய சீக்கிரத்திலே வரப்போறாரு இல்லைங்களா. அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 19வது அதிகாரம் 9-10. லூக்கா 19வது அதிகாரம் 9-10. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். இங்க
சகாயு அப்படின்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஆயக்காரனா இருக்கிற அந்த சகாயு வந்துட்டு கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு சில நடக்கைகள் அவனுக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா? கர்த்தருக்கு விருப்பமில்லாத அந்த சில காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கிளியரா அறிஞ்சிருந்தான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரி வசூலி செய்வது. அந்த வரி வசூலி செய்ததுல கர்த்தருக்கு பிடிக்காத முறையில அதை சம்பாதித்ததன் நிமித்தமா யாருக்கிட்ட நான் அதிகமா வாங்கியிருந்தா ரெட்டிப்பா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சகாயம் மூலியமா புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருக்கு பிடிக்காத எந்த விஷயங்களா இருந்தாலும் அதை எடுத்து போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதோ கிறிஸ்துவை உடையவர்களாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக, ஜீவன் உடையவர்களாக நம்ம இருக்க முடியுமே தவிர, இதோ நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துப்போம், ஆனா பிரேயர் பண்ணுவோம், டெய்லி 1 hour வேத வசனத்தை வாசிப்போம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவனுக்கு ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்பா சொல்லியிருக்க. அடுத்த கடைசி வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 10வது வசனத்தை மட்டுமே வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். மனுஷகுமாரன் வந்தது எதுக்கு? எழுந்து போனதை தேடி கெட்டு போனதை ரட்சிக்க வந்திருக்கிறாரு. அப்படின்னா ஆமா, எழுந்து நம்மளுடைய ஆத்மாவை நாம் எழுந்து போனவர்களாகவும் கெடுத்து கொண்டவர்களாகவும் நம்மளுடைய சுய விருப்பத்தின்படியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்களாகவும் இருந்தது உண்மைதான். அதை தேடி ரட்சிக்க அவர் வந்தார். அவருக்கு நம்ம ஆத்மாவின் மேல் இருக்கின்ற அந்த கரிசனை, அந்த ஒரு தயவு நம்ம சொந்த ஆத்மாவின் மேல் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் இயேசுபாக்கு பார்க்கும்போது அந்த காரியம்தான் ஆச்சரியமா தேவனுக்கு முன்பதாக இருக்கும். நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு கூட இது அல்பமான காரியம் என்கிறது போல சுய விருப்பத்தின்படி சொந்த உள்ளத்தின் அந்த நினைவின்படியாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடக்கின்றார்களே. அதனாலதான் எபிரியர் வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கும், இந்த நமக்கு முன்பதாக வைத்திருக்கின்ற இந்த வெளியேறப்பட்ட இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நம்ம அசட்டை செய்தா தப்பித்துக் கொள்ளுகிறது எப்படி? தேவனுடைய உக்கிர ஆக்கினை மாத்திரம்தான் நம்மளுக்கு முன்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த ஆக்கினைக்குள்ள நம்ம உள்ளாக கூடாது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் மாறணும். இல்லை என்றால் கிறிஸ்து இல்லாதவர்களாக நாம் மாறினால் நிச்சயமாக நாம் போகின்ற ஸ்தலம் என்கின்றது. உலகத்தில் இதோ ஒரு மனைவி கணவனை எழுந்திருக்கின்ற ஒரு சகோதரியாக இருக்கிறாள் என்றால் அதை சம்பாதித்துக் கொள்ள கர்த்தருக்கு பிடிக்காத முறையில் நடந்து கொள்ளும் பொழுதும், இதோ தன்னுடைய மனைவி சம்பாதித்துக் கொள்ள புருஷன் தவறான வழிகளில் நடக்கின்றவனாகவும் இந்த உலகத்தை எப்படியாக வென்றால் நான் அடையலாம் என்று சொல்லி அதற்கு கர்த்தருக்கு விருப்பமில்லாத சில செய்கைகள் மூலியமாக அதை அடைய, முதலாவதாக அந்த உலகத்தை அடைய வேண்டும், இந்த உலகத்தின் மூலியமாக கிடைக்கின்ற இன்பம் தான் எனக்கு சிற்றின்பமாகவும் என்னுடைய இருதயத்துக்கு திருப்தியாகவும் இருக்கு என்று சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் நிர்ணயித்து விட்டால் நிச்சயமாக 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அவன் ஒன்றை பகைக்க வேண்டும். இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் பகைக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களில் பகைக்கின்ற ஒரு காரியங்கள்ல ஒரே ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசலாம். எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம பார்க்குற டிவி, சினிமா, நியூஸ், சாங்கு அப்படின்னு சொல்ல பாக்குறோம் இல்லைங்களா? இது எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சினிமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சினிமா கதையே கற்பனையின் கதை இல்லைங்களா? அதுக்கு வரிகளை எழுதின ஒரு சகோதரர் சொல்லுகிறார். என்னன்னு சொல்லு, தேவனை அறியாத ஒரு சகோதரர் சொல்லுகிறார், இதோ நான் இப்படியாக புகை பிடிக்கும் பொழுது 10 பாடலை எழுதினேன், அந்த பாடலை தான் இப்படியாக வரியாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பாடலை இவங்க உள்வாங்கி பாடிக்கொண்டிருப்பாங்க. பாடலின் எந்த வரியும் தவறாம அந்த ஒவ்வொரு லிரிக்ஸும் ஒரு சகோதரனால பாட முடியும். வசனத்துல உனக்கு நித்திய ஜீவனை பெருப்பிக்கின்ற அந்த 4 வசனத்தை உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்ல முடியாது பிரதர், ஆவாது, அது எனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இதோ நீ அக்கிரமத்தின் காரியத்துக்காக உன்னுடைய அவயவங்களை எப்படி அநீதிக்கு பயன்படுத்தினியோ அதே அவயவத்தை இப்போ ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீதி ஆயுதங்களா எடுத்து பயன்படுத்து அப்படின்னு சொல்லி ரோமர்ல வசனம் இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அப்படி மாறி இருக்குங்களா? இல்ல மாறல பிரதர். உலகத்துக்கு ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்றேன், ஆனா தேவனுடைய சத்தத்துக்கு அப்படி என்னால ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா தவறு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தை இன்னும் வெறுக்கல. அதனாலதான் இயேசு சொன்னாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அவன் என்னை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத
99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுகளை குறித்து கர்த்தருக்கு சந்தோஷம் கிடையாது. தான் மனம் திரும்புகிறேன் கர்த்தரே, உமக்கு விருப்பம் இல்லாத அநேக செய்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா, அதில் எனக்கு விருப்பமே இல்லை ராஜா. நான் ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு பிடிக்காத இந்த காரியம் என்னிடத்தில் இருக்கின்றதே என்று சொல்லி காதிரி அழுது கொண்டு அங்கிருந்து வருகின்றதுக்கு நான் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ராஜா என்கிறதை போல யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை குறித்து அந்த ஒரு ஆடை குறித்து பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த கொண்டாட்டம் உண்டாகுங்களா? அப்படின்னா கர்த்தர் எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறாரு? எண்ணிக்கையின் மூலியமா ஒரு காரியத்தை பார்க்க மாட்டாரு. மனம் திரும்புதல், தன்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்ச்சுதல், அந்த காரியத்தின் மூலியமாகத்தான் கிறிஸ்துவ உடையவனாக ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மூலியமா அங்கீகரிக்கப்படுறான். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 10வது அதிகாரம் 17-20. லூக்கா 10வது அதிகாரம் 17-20. பின்பு 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா தன்னுடைய 12 சீஷர்களையும் கூட அனுப்பி வைக்கிறாரு. 12 சீஷர்களையும் அனுப்பி வைக்கும் போது அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு 2 பேரா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது ஏசப்பா சொன்னது போலவே, என் நாமத்துல நீங்க பிசாசத்தை துரத்துங்கப்பா, அப்பா குஷ்டரோகிகளை நீங்க சுத்தமாக்குங்க, மரித்தவர்களை எழுப்புங்க. இந்த எல்லா காரியத்துக்கும் ஏசப்பா வந்துட்டு அதிகாரத்தை கொடுத்திருப்பாரு. இது எல்லாத்தையும் நீங்க என் நாமத்துல செய்யுங்கன்னு சொல்லி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றத ஏசப்பா கிட்ட வந்து சந்தோஷமா சொல்றாங்க. ஏசப்பா, என்ன நடந்துச்சு தெரியுங்களா? உங்க நாமத்துல நாங்க பிசாசை துரத்திட்டோம், குஷ்டரோகி மேல கை வச்சோம், அவன் சுத்தமாயிட்டான், மருத்துவர்களை வந்துட்டு உங்க பேர்ல வந்துட்டு சொன்ன உடனே அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்றது போல ஏசப்பா கிட்ட எல்லா காரியத்தையும் வந்து அவங்க சொல்லும்போது ஏசப்பா சொல்றாரு, இதுக்காகலாம் நீங்க சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நிறைய பேர் இதுக்காக சந்தோஷப்படுறாங்க. இதன் மூலியமா கர்த்தர் தன்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறார். ஆமா, உங்கள் மூலியமாக செயல்பட்டது கர்த்தர் தான் அந்த இடத்துல பெரிய காரியத்தை செய்தார். ஆம், உண்மைதான். அது அந்த விசுவாசித்த அந்த சகோதரியின் விசுவாசத்தின் மூலியமாக கர்த்தர் அந்த இடத்தில் செயல்பட்டிருப்பார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதன் மூலியமாக, அவர்கள் மனம் திரும்புவதன் மூலியமாக, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கீகரித்தன் மூலியமாக கர்த்தர் அந்த இடத்தில் செயல்பட்டிருப்பார். உண்மைதான். நீங்க ஜபிச்சீங்க, ஆமா, ஏசப்பா அந்த இடத்துல வெளிப்பட்டாங்க. அதன் மூலியமா இன்னைக்கு ஏசப்பா வந்த உடனே நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்படி இருந்தவங்க பழைய உடன்படிக்கையில நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஏசப்பாவோட நாமத்துல அவங்க வந்துட்டு தீர்க்கதரிசனத்தை ஒருத்தர் இருக்கிறாங்க. ஏசப்பா உடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி மகத்துவமான அநேக காரியங்களை செய்திருக்கிறாங்க. ஆனா அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்கல. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாத்தியா நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் தான், நான் கரெக்டா பண்ணலன்னா ஏசப்பா இப்படி பிசாசு விட்டு போயிருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருந்து தேவனுடைய வசனத்துக்கே இணங்க மாட்டாங்க. தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுது, இப்படி உன்னை மாத்திக்கொள் அப்படின்னு சொன்னா இல்ல நான் இப்படிதான் இருக்க போறேன், அப்படி இல்லைன்னா ஏசப்பா என் கூட இருப்பாரா, இப்படி வெளிப்படுவாரா அப்படின்றது போல நினைப்பாங்க. இப்படி நடந்து கொண்ட ஒரு சகோதரர் இருந்தார். அந்த சகோதரர் இன்று நம்மளோட கூட இல்ல. அவரு கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு சகோதராக இருக்கிறாரு. அந்த சகோதரர் வந்துட்டு ஒரு நாள் சொல்றாரு ஒரு சகோதரிக்கு, என்னம்மா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, ஒரே ஒரு நிமிஷம் கை வைக்கிறேன், கம் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரமா சொல்றாரு. எதுவுமே கம் அவுட் ஆகல. பாவம் சகோதரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியல. இல்ல, இவங்களுக்குள்ள என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வசனம் அப்படி சொல்லுதா? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருக்கின்ற கர்த்தரை பிடிக்காத சில காரியங்கள் இருந்தா அதை வெளிப்படுத்தி சொல்லி, நீ இந்த காரியங்களை விட்டு மனம் திரும்பினா கர்த்தர்கிட்ட நீ உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு, மன்னிக்கிறவங்களை மன்னி, அதுக்கு அடுத்து நம்ம ஜபிக்கலாம், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதன் மூலியமா அவங்களோட இருதயம் கடினம் உள்ளதா, ஆமாப்பா நான் ஜெபிக்கும் போது இப்படி எல்லாம் நடந்ததுனால கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கும்பலே இருக்கு. இப்படி
அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருந்தா சில திருஷ்டாந்தங்களை நம்ம பார்க்கலாம். நம்பர்ஸ் என்னாகமம் 24வது அதிகாரம் 3-4. என்னாகமம் 24வது அதிகாரம் 3-4. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அமன். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், பிலியாம் வந்துட்டு தீர்க்கதரிசியா இருக்கிறான். கர்த்தருடைய ஆவினால அவன் நிரம்பி அவன் வந்துட்டு தன்னோட உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் கண்களிலிருந்து அவன் வந்துட்டு ஆவிக்குரிய மனக்கண்களோட, திறக்கப்பட்ட மனக்கண்களோட கர்த்தரை தரிசித்து கொண்டு நடக்க போகிற காரியங்களை குறித்து அந்த இடத்துல உரைத்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் இவன் எந்த இடத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆமா, கர்த்தர் கிட்டே இருக்கும் போதே மனம் திரும்பிடணும். ஆனா அந்த இடத்துல அற்புதமும் அடையாளமும் நடக்கின்றது. ஆதலால் நான் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் என்னோட கூட இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாக இருக்கின்ற சில காரியங்கள் நம்மளுக்குள்ள இருந்தும் நம்ம அதை மாற்றிக்காம இருந்து இந்த அற்புத அடையாளத்தை மாத்திரமே மையமா வைத்து ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற சகோதரர்களாக இருந்தா, பிலியாமுக்கு நடந்த அதே சிச்சுவேஷன் தான் நம்மள மாற்றிக்கொள்ளாம இருந்தா இதே தான் நடக்கும். ஆனா கர்த்தர் பக்கத்துல தான் இருக்காரு. ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா, நான் தேவனுடைய பலத்தினால் பிசாச வந்துட்டு துரத்தினதே, ஆனால் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்ததே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா ஏசப்பா உடைய பலத்தினால இந்த காரியம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி என் மூலியமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏசப்பா வெளிப்பட்டாரு அப்படின்னு உங்க மத்தியில தானே இருந்தாரு, நீங்க ஜபிக்கும் போது தானே வெளிப்பட்டாரு அப்படின்னா கர்த்தர் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம உன்னை மனம் திரும்பிக்காம இன்னும் அப்படிப்பட்ட அதே செய்கைகளையே நீ பின்பற்றி கொண்டிருக்கிறாயே, மனம் திரும்பு அப்படின்னு தான் ஏசப்பா நம்மளுக்கு சொல்லுவாரு. பிலியம் பாருங்க, இதன்படியாகத்தான் நடந்தான். ஆனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனுடைய முடிவு மிகவும் மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட நிலைமையில இன்னொரு மனுஷனையும் நம்ம பார்க்க முடியும். வேத வசனத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 திருஷ்டாந்தத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9-10. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9-10. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், சாமுவேல் இவனுக்கு அரசனா நீ இருக்கணும் இஸ்ரேல் ஜனங்க மேல அப்படின்னு சொல்லி அபிஷேகிக்கிறான். கர்த்தருடைய கட்டளையின்படி அவன் அபிஷேகத்துக்கு பின்பு அவன் சாமுவேலை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தருடைய ஆவி சவுலின் மேல் இறங்கினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு புதிய உள்ளத்தை, புதிய இருதயத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். புதிய இருதயம் அப்படின்றது பேப்டிசம்க்கு அடுத்து நம்மளுக்கு கிடைக்கின்றது இல்லைங்களா? நம்ம மனம் திரும்பும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியை நம்ம மேல பொழுந்தருளும் பொழுது அதை புதிய இருதயம் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலயும் எழுதப்பட்டிருக்கு. அப்படி புதிய இருதயம் கொண்டவனாக, பரிசுத்த ஆவியை பெற்றவனாக சவுல் போகும் பொழுது அவன் என்ன ஆகுறான்? அந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு அந்த இடத்துல தீர்க்க தரிசனத்தை உரைத்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பரிசுத்த ஆவியை கொண்ட ஒரு மனுஷன், தீர்க்க தரிசனத்தை உரைத்த ஒரு மனுஷன் தன்னுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமாக நரகத்துக்கு போன மனுஷனாக மாறினான். நரகத்துக்கு போனானா எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 16-19. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 16-19. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும்
கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். ஆமென். என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சவுல் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக இதோ ஆசாரியர்கள் கிட்ட போனாலும் உரிம் தம்மீம் அப்படின்ற அந்த ஆசாரியன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பொருள் மூலியமா வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு கிடைக்கல. கடைசிக்கு ஒரு சூனியக்காரி கிட்ட போறான். போயிட்டு இது போல வந்துட்டு நான் வந்து சாமுவேல் அப்படின்ற இந்த மனுஷனை வந்துட்டு பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரி அசுத்தாவினால ஏவப்பட்டு இதோ இனி நடக்க போற காரியங்களை குறித்து பேசுற அப்படின்னு சொல்லி பொய்யா உரைக்கின்ற ஒரு அசுத்தாவினால் ஏவப்படுகின்ற ஒரு ஸ்திரீ. இந்த அசுத்தாவினால் ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு ஸ்திரீ அப்படின்னும் போது அசுத்தாவி அப்படின்னாலே பொய் இல்லைங்களா? பொய்யை உரைக்கின்ற ஒரு அசுத்த செயல். அப்போ அந்த அசுத்தாவினால் ஏவப்பட்டிருக்கின்ற அந்த ஸ்திரீ வந்துட்டு சாமுவேலே வா வா அப்படின்னு சொன்ன நேரத்திலே சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்ததுக்கு அடுத்து சாமுவேல் கிட்ட சவுல் வந்துட்டு பேசுறாங்க. அப்போ சாமுவேல் கிட்ட இது சவுல் வந்துட்டு சாமுவேல் கிட்ட பேசுறாங்க. சாமுவேல் சொல்றாங்க, பாருப்பா நீ எப்படி கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்துட்ட இல்லையா, அதனால கர்த்தர் வந்துட்டு உன்னோட கூட இல்ல, நீ இதோ யுத்தத்துல நீ மரித்து போவாய், அதுக்கடுத்து நீ என்னோட கூட இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுவேல் சொல்றது போல இந்த ஒரு காரியத்தை நம்மளால கவனிக்க முடியும். ஆனா பேசினது யாரு, வெளிப்பட்டது யாரு? தேவனுடைய மனுஷன் ஒரு சூனியக்காரை கூப்பிடும்போது வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசுபாவே சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா, பரலோகத்திலிருந்து கீழே தாழ்வடத்துக்கு கீழே இறங்கினவர் அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் இந்த இடத்துல இறங்கி வந்தாரு, மீண்டும் ஏறி போனாரு. வேற யாராலையும் வர முடியாது. அது ஒரு சூனியக்காரி அசுத்தாவினால் ஏவப்பட்டு கூப்பிடும் போது வருகின்றது சாமுவேலா. இவர் கண்ணால இதை பார்க்கல, இப்படி ஒரு மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு அவனுடைய அங்க அடையாளங்களை வச்சு அவனுடைய வஸ்திரம் இது எல்லாத்தையும் சொல்லும்போது சாமுவேல் அப்படின்னா, சரி சாமுவேல் தான் வந்திருக்கிறது அப்படின்னும் போது சாமுவேல் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவ சொல்றான். சொல்லும் போது இதோ நீ நாளைக்கு மரித்து என்னோட கூட இருப்பாய் அப்படின்னு சொல்லி, என்னோட கூட இருப்பாய் அப்படின்னு சொல்லி பிசாசு தான் பேசுது. அப்படின்னா இவன் யார் கூட போயிருப்பான்? பிசாசோட கூட இருந்திருப்பான். அவன் மரிச்சதுக்கு அடுத்து அவனும் அவனுடைய பிள்ளையும் கூட அந்த இடத்துக்குள்ள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிசாசே சொல்லுது. அப்படியாகத்தான் நடந்துச்சு. பிசாசு கிளியராவே தெரியும், நான் ஒரு மனுஷன் கூட இருந்தா அவனுடைய முடிவு அழிவு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் கர்த்தரவும் கூட இல்லைன்னா நான் தான்ப்பா இருக்க போறேன். கர்த்தர் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், பிசாசுடையவன், அவன் பிசாசுடையவன், தோல்வியுடையவன். இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்றது பிசாசுக்கே தெரியும். இது பெருசா தீர்க்க தரிசனத்தை போல அது இனி நடக்க போற காரியத்தெல்லாம் பிசாசுக்கு எப்படி பிரதர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசு ஒரு மனுஷனோட கூட அது இருந்துச்சுன்னா அவனோட நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி அது கிளியராவே தெரியும். இதுதான் நம்ம நிறைய இடத்துல குறிப்பா சொல்றவங்க இவங்க எல்லாரும் சொல்ற காரியங்களை வச்சு நம்மளால பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜெனிசஸ் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14-16. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், இன்று நீங்கள் என்னை உம்முடைய சமூகத்திலிருந்து வெளியேற்றுகிறீரே அப்படின்னு சொல்லி காயின் சொல்லுகிறான் இல்லைங்களா. இன்று உங்களுடைய சமூகத்திலிருந்து அப்படின்னு சொன்னா தேவன் தன்னுடைய முகத்தை யாருக்கு மறைத்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சவுலை பார்த்தோம். தேவன் தன்னுடைய முகத்தை யாருக்கு மறைத்து கொள்வார்? பாவிக்கு, அவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு. இனி தேவனுடைய சத்தமும் அவனுக்கு கேட்காது இல்லைங்களா. அதுக்கடுத்து தேவனுடைய சந்நிதியிலிருந்து அவன் புறப்பட்டு போய் நோது என்கின்ற ஒரு தேசத்துக்குள்ள அவன் வசித்திருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா நோது அப்படின்ற அந்த தேசம் என்ன, நோது என்கிறதுக்கு இப்போ அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு பரதேசி போல இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவனுக்கு நிலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி. என்ன பிரதர், நோது அப்படின்றதுக்கு நிலையே இல்லாத ஒரு வாழ்க்கை, பரதேசி போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை,
என்ன பிரதர், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு, ஆனா அவனுக்கு நிலை இல்லாம இருந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாருங்களேன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, நோது என்கிற ஒரு தேசம், அந்த தேசத்துல அவன் இருந்து அந்த இடத்துல அவனுடைய மனைவியை சேர்ந்ததுக்கு அடுத்து அந்த மனைவியின் மூலியமா அவனுக்கு ஹேனோக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. அவனும் அந்த இடத்துல ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன்னுடைய மகனாகிய ஆனோக் அப்படின்ற அந்த பேரையே வைக்கிறான். ஒரு பட்டணத்தையே கட்டி ஆனோக் அப்படின்னு பேர் வைக்கிறான். செல்வ செழிப்பா வாழ்றான். அதுக்கடுத்து அவனுக்கு ஈராத் அப்படின்ற பிள்ளை பிறக்கிறான். ஈராதுக்கு அப்படியே மத்தஷிவேல், அப்படியே தோபால் காயின் வரைக்கும் அந்த தோபால் காயனுக்கு கூட பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செல்வ செழிப்பா இருக்கிறது. ஆனா தேவனுடைய சமூகத்திலிருந்து போயிட்டான். ஆனா அவனுக்கு அந்த அந்த முடிவுல அவனுக்கு சந்தோஷம் இருந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, அவனுக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஏசப்பா கேட்கிறாரு இல்லைங்களா, ஏபேலும் காயனும் 2 பேருமே தேவனுக்கு காணிக்கை கொண்டு வரும்போது ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறாங்க, ஏபேலோட காணிக்கை. நீதிமானுடைய ஜபம் தேவனுக்கு எப்பொழுதும் கூட பிடிக்கும். தேவன் அருவருக்கின்றது துன்மார்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பு. அப்படின்னா யார் துன்மார்கன்? தன்னுடைய நடக்கைகளை இந்த உலகத்தின் பிரகாரமான நடக்கைகளாக நடந்து கொண்டு வந்து, நான் ஜபிப்பேன், வேத வசனங்களை வாசிப்பேன், ஆண்டவரே சந்தியும், ஆண்டவரே என்னோட கூட இரும் அப்படின்னு சொன்னா அந்த ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பு. அதனாலதான் ஏசப்பா கேட்கிறாரு, நன்மை செய்தால் மேன்மை உனக்கு இல்லையோ? ஏன் உன்னோட தலை ஏப்பா இப்படி வந்துட்டு இதோ கீழே குனியிறது போல ஆயிடுச்சு, ஏன் நன்மை செய்தால் மேன்மை உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கிறாரு இல்லைங்களா. அப்போ கேட்கும்போது கூட மனம் திரும்புதல் அவனுக்குள்ள கிடையாது. அந்த அவனுடைய உள்ளத்தின் எண்ணத்தின்படியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறானே, அதை அடைகின்றது இல்லையா, அவன் சந்தோஷப்படுகின்றவனாக இருக்கின்றதுனால எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் தவறு செய்யறேன் அப்படின்னு சொல்லி கண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவன் நீதியை பின்படுகிறதுனால தானே. அப்படி நான் நீதி பின்படுகின்ற இவனே இல்லைன்னா நான் வந்துட்டு தவறு செய்யறேன் அப்படின்னு சொல்லி வெளியா இருக்கமா தெரியாது. அதனால நீதியை பின்படுகிறவன் நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த தம்பியை சாவடிச்சிருவான் இல்லைங்களா. கொன்னதுக்கு அடுத்து ஏசப்பா அவனை அவருடைய சந்நிதியிலிருந்து சமூகத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றதுக்கு அடுத்து அவன் கர்த்தரை பார்க்க முடியாது, கர்த்தரோட கூட பேச முடியாது. அதுல அவனுக்கு பெருசா வருத்தம் கிருத்தம் எதுவுமே கிடையாது. அவன் செய்த அந்த தவறுக்காக அவனுக்குள்ள எந்த விதமான மனம் திரும்புதலும் கிடையாது. ஆனாலும் வெளி தோற்றத்துல கர்த்தரை அறிந்தவனை போல தன்னோட பிள்ளைக்கு வைக்கிற பேர் ஆனோக்கு. அப்படின்னா கர்த்தரோட கூட அந்யோன்யமா இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பேர் வைத்திருக்கான். தேவனுடைய அந்யோன்யம் அப்படின்றது ஆனோக்கு அப்படின்ற பேருக்கு உண்டான அர்த்தம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடந்தான். இவனுடைய கீழ்ப்படியாமையின் உச்சகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் யாருன்னு சொல்லி தெரியும், கர்த்தருக்கு எது பிடிக்கும்னு சொல்லி தெரியும், எது பிடிக்காதுன்னு சொல்லி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் இவனோட விருப்பத்தின் படியாகத்தான் வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி துன்மார்கன் தேவன் இல்லை என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் நினைத்து கொள்வான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய நினைவின் படியாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடந்தான். அதற்கு தடியாக இருந்தது கர்த்தருடைய வசனங்கள். அதனால அகலமான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடந்தான். அந்த அகலமான பாதையில் போனான். உலகத்தில் தான் என்னெல்லாம் அடைய வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அது எல்லாவற்றையும் அடைந்தான். ஆனால் தன்னுடைய ஜீவனை இழந்தான். கிறிஸ்து இல்லாதவனாக போனான். நாம் கிறிஸ்து இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, நாம் கிறிஸ்து இருக்கிறவராக, கிறிஸ்து உடையவன் ஜீவத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஜீவனுடையவனாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஏசப்பா நம்ம கிட்ட வந்துட்டு எதிர்பார்க்கிறது. இவனை போல அழிஞ்சு போகிற ஒரு வாழ்க்கைய நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்து கொண்டு நடக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. ஆனா தேவனை அங்கீகரித்து அதன்படி நடந்து கொண்ட மனுஷர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பாருங்களேன். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 28 29. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 28 29. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், நீதிமான் என்கின்ற நீதிமானின் சந்ததி, தேவ புத்திரர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட, தேவனுடைய வசனங்களை கைகொண்டு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட சேத்துக்கு அடுத்ததான அந்த சந்ததி இருக்கு. அந்த சந்ததி எப்படி இருக்கு? இந்த உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யங்களை அடைந்து அதன் மூலியமாக செல்வ செழிப்பாக இருக்கிறார்களா? நோவா சொல்லுகிறான், இதோ இந்த பிரபஞ்சத்தில், இதோ இந்த தேவன் சபித்த இந்த பூமியிலிருந்து எங்களுக்கு உண்டான இந்த எல்லா கை கஷ்டங்களிலிருந்து தேவன் நமக்கு ஒரு என்ன கொடுப்பாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி
இளைப்பாறுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய பிள்ளைக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான், நோவா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்துல பாவத்தை செய்கின்றவர் பாவத்துல அவங்க என்னென்னலாம் அடையணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை அசட்டை செய்தாங்களோ அது எல்லாத்தையும் அடைந்து திருப்தியா இருக்காங்க. தேவனுடைய வசனத்தை கைகொண்டு அதன்படி நடக்கின்றவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களையும் அடையவில்லை என்றாலும் தேவனுடையவர்களாக இருந்து கொண்டார்கள். நாமும் அவ்வளவுதான், இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்களை அடைந்து கொள்ளுகிறதுக்காக காயனை போல நடந்து கொள்கிறவர்களாக இல்லாம நீதிமானின் சந்திதிகளாக இருக்கின்றதுனால நீதிமானாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பாதத்தின் அடிச்சவர்களை பின்பற்றுகின்றவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி நடந்து கொண்டா மட்டுமே தான் கிறிஸ்துவோடையவர்களாக நம்ம மாறி ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இல்லை என்றால் நம் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென். ஆமென். உலகத்தின் ஜீவத்துக்காக கொடுக்கின்ற என்னுடைய மாம்சமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் ஜீவத்துக்காக அப்படின்னா உலகத்தில் இருக்கின்ற கெட்டு போனதை ரட்சிக்க வந்திருக்கிறார் இல்லைங்களா? கெட்டு போனவர்களாக இருக்கிற நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அந்த ஜீவ அப்பம் நமக்கு முன்பதாக எரிய வந்திருக்கு இல்லைங்களா? நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள்ல இருந்து அவர் நம்மளுக்குள்ள வந்துட்டாரு. இருதயத்தின் பலகையில அவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் கண்டித்து உணர்த்தும் போது கூட இருதயத்தை இருமாப்பாக பிடித்து கொண்டு இந்த உலகத்தை அடைந்து தீர்வேன், நான் 2 எஜமானுக்கு ஊழியத்தை செய்கின்றதை போல உலகத்திலும் மகிழ்ந்திருப்பேன் கர்த்தருக்குள்ளேயும் மகிழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்குண்டான பதில் ஒன்றே ஒன்று தான். மத்தாய் 6வது அதிகாரம் 24வது வசனம். மத்தாய் 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். ஆமென். பாருங்களேன், இந்த உலகத்துக்கும் உலகத்தின் காரியங்களையும் நம்ம சந்தோஷப்படுகிறோம். அப்படியே வேத வசனத்தை வாசிக்கும் போது என் இருதயத்துல சந்தோஷம் உண்டாவது அப்படின்னா கண்டிப்பா இது ரெண்டுமே உண்டாவது ஒரே இருதயத்திலிருந்து. ஒண்ணு இது மேல எனக்கு ஒரு கசப்பு உண்டாகணும், அப்பதான் தேவனுடைய வசனத்தின் மேல எனக்கு அதுக்குண்டான அந்த மதிப்பு நம்மளுக்குள்ள உண்டாகும். இதை வெறுக்கணும், அப்போதான் இந்த ஒரு இன்பத்தை நம்மளால ருசித்து பார்க்க முடியும். இல்ல பிரதர், நான் ஜபிக்கும் போதெல்லாம் 1 hour ஜபிக்கிற பிரதர், ஆனாலும் இந்த காரியங்கள்ல இருக்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நிச்சயமாக மாய்மாலத்தின் வாழ்க்கை இல்லப்பா. இன்னைக்கு வேத வசனத்தை வாசிக்கிறதுனால, இன்னைக்கு சபை கூடுதல நான் பங்கு பெறதுனால, இந்த வாரெல்லாம் நான் வந்துட்டு தேவனுடைய அந்த அடைக்கலத்துக்குள்ள இருப்பேன் அப்படின்றதுக்காக, இந்த உலகத்தின் செக்யூர்க்காக, இந்த உலகத்தின் ஒரு தேவன் என்னோட கூட இருந்து அவர் என்ன பாதுகாத்து வழி நடத்துவாரு, நான் நினைக்கிறதுலாம் நடக்கும் அப்படின்றதுக்காக தேவனை இந்த உலகத்தை அடிக்கின்றதுக்காக நம்ம அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களாக இருந்தா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோவா பாருங்களேன், நோவா அவன் வந்துட்டு அந்த ஜலப்பிரளயத்தை தப்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பெரிய வெள்ளம் உண்டாவது. அந்த வெள்ளத்துல அவனுடைய முன்பிதாக்கள் எல்லாம் மறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதத்திலயோ அந்த வருஷத்திலேயே, அந்த வெள்ளம் வர்ற அதே வருஷத்துல நிறைய பேர் உயிரை விட்டுருப்பாங்க. அந்த சங்கட நாட்களை அவங்க பார்க்க கூடாது, அவங்களுக்கு ஆல்ரெடி வயசாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஜீவனை விட்டுருப்பாங்க. ஏசப்பாவுடைய கட்டளையின்படியாகத்தான் அவங்களுடைய உடல் இருந்து அவங்களுடைய ஜீவன் பிரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க போன இடம் எங்க? பரலோக ராஜ்யம், தேவனிடத்துல சேர்ந்திருக்கும். நாமளும் அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு இயேசுவோட வருகையா இருந்தா கூட நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இந்த 2 எஜமானுக்கு ஊழியத்தை செய்கின்றது போல நம்ம நடந்து கொண்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இயேசுவோடைய வருகை நம்மளுக்கு கூக்குரலும் அழுகையா மாறிடும். மத்தாய் 22வது அதிகாரம் 32 கடைசி வசனத்தை வாசிங்க. மத்தாய் 22:32. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். தேவன் மரித்தவர்களுக்கு தேவனா இல்லாமல் ஜீவனுடையவர்களுக்கு,
யார் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறாரா? ஆப்ராம், ஈசாக், யாக்கோபு அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுதலோடு கூட நடந்து கொண்டு இந்த உலகத்தை பின்பற்றி நடந்து கொள்ளாமல் உலகத்தை சுற்றி இருக்கின்ற சிற்றின்பங்களை பார்த்து ஏன் ஆண்டவரை இவர்களை போல என் வாழ்க்கை இல்லை இல்லை என்று சொல்லி புலம்புகின்றவர்களாக இல்லாமல் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவ உடையவர்களாக இருந்து கிறிஸ்துவை அடிகின்றதுக்காக கிறிஸ்துவோட கூட நடக்கின்றதுக்காக அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு நடந்தாங்களே இறுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளோட இருந்தா அது இறுக்கமான வாசலாகவே இருக்காது, இன்பமான வாசலாக இருக்கும் இல்லைங்களா? பெரிய செல்வ செழிப்பா ஒரு பெரிய வீடா இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டுல எல்லாருமே ஒரு மனதோட சந்தோஷமா இருக்கும்போது பிரதர் இந்த வீட்டுல பிரதர் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பெரிய ஒரு செல்வ செழிப்பா இருக்கிற ஒரு பெரிய வீட்டுல அந்த சந்தோஷமே இருக்காது இல்லைங்களா? அப்படியாத்தான் அந்த இறுக்கமான வாசல் இறுக்கமாக எப்ப தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட விருப்பத்துக்கு மாறாக இருந்தா தான் அது இறுக்கமா தோன்றும். ஏசப்பா நம்மளோட இருந்து அவர் நம்மளை வழி நடத்துவாரு. கிறிஸ்துவ உடையவன் ஜீவனை உடையவன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா தன்னுடைய வசனத்தின் மூலியமா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளோட கூட பேசி இருக்கிறாரு. அதனால கிறிஸ்துவ உடையவர்களாக நாம இருந்தோம்னா இன்னைக்கு நம்மளுடைய சரீரத்தை விட்டு நம்மளுடைய ஆத்மா பிரிகிறதே ஆனால் அதில் மிகவும் சந்தோஷப்படுகின்ற பிள்ளைகளாக நம்ம இருப்போம் இல்லைங்களா? ஓகே, அந்த சந்தோஷத்தை நிச்சயமா ஏசப்பா நம்மளுக்குள்ள கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒரு கடைசி பிரேயரை யாருன்னா ஒருத்தர் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றீங்களா? பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் லாஸ்ட் ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றீங்களா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் ப்ரே பண்ணுங்க. மியூட் போடுங்க பிரதர், மிச்ச சகோதரங்களா மியூட் போடுங்க. நான் பண்றேங்க பிரதர். மலர் சிஸ்டர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திர ஏசப்பா, இம்மட்டும் பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்க எங்களுக்கு உதவி செஞ்ச கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையாகிய தேவனே ஸ்தோத்திரப்பா. நீங்க எப்படி பூமிக்கு வந்தீங்களோ ஸ்தோத்திரப்பா, எங்களை எப்படி எந்த காரணத்துக்காக அனுப்பினீங்களோ நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்க இருதயத்துல பற்றி கொண்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய ஏசப்பா. நாங்க இப்ப கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே வச்சு ஆண்டவரே இந்த வார்த்தையை இருக பற்றி கொண்டு விசுவாசத்திலையும் பரிசுத்திலையும் தேவனுக்கு பிரியமா நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தராகிய இயேசுவே. நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. செய்தி கொடுக்கிற தாசனையும் மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை நீங்க தர கிருபைக்காக நன்றி ஏசப்பா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, நாங்க இடதுரும வலது உரும வழிகளை போகாத படிக்கு இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களை உதவி செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்துல கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க கேட்ட வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். Praise Lord, brother. Thank you brother. பிரதர் சிஸ்டர்ஸ், நான் ஒரு டெஸ்டிமனி சொல்றேன். பிரதர் சிஸ்டர்ஸ், நான் பிரதீபா பூனேல இருந்து பேசுறேன். கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். பிரதீபா சிஸ்டர் ஒரு டெஸ்டிமனி சொல்லணும்னு சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, கேளுங்க. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், எனக்கு ஏசப்பா இப்போ ரீசெண்டா செஞ்ச அவ்வளோ ஒரு அன்பான டெஸ்டிமனியை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மண்டே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பெங்களூருக்கு கிளம்புனாங்க காலையில. அவங்களுடைய கிளைண்ட் மீட்டிங்க்கு இதுக்காக ஒரு வாரம் அசைன்மெண்ட். நைட்டு ஒரு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு இடுப்புல வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆயிட்டு ஸ்டோன் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வந்து அந்த ஸ்டோன் வந்து 10 mm 11.4 mmன்னு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால டாக்டர் சொல்லிட்டாங்க கண்டிப்பா அதை ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஏன்னா அந்த யூரிட்டர், அந்த வெளியே வர அந்த யூரிட்டர் அந்த அதோடைய லென்த்தே வந்து 5 mm தான் இருக்கும். விரிவு கொடுத்தா 6 to 7 mm இருக்கும். அதனால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரிய டாக்டரை கூப்பிட்டு அவன் மறுநாள் 11:30க்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனக்கு 10:30க்கு அதை கேட்ட உடனே ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா பக்கத்துல இருந்தா கூட ரொம்ப தெரியாது, இது என்ன ஆண்டவரே தூரத்துல இருக்காங்க. சின்ன பையனுக்கும் ஃபீவரா இருந்தது, என்னால டிராவல் பண்ண முடியாது. உடனே அந்த சமயத்துல கார்த்திக் பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணோம். ரொம்ப பாரமா ஜெபிச்சோம். நம்பவே முடியல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மறுநாள் போய் பார்க்கும்போது அந்த வலி உடனே நைட்டே நான் ஃபோன் பண்ணி பண்ணி கேட்க வலி நின்றுச்சு, யூரினும் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுநாள் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா இப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல எனக்கு என்னமோ பாஸ் ஆன மாதிரி இருக்கு டாக்டர்னு சொல்றாங்க. டாக்டர் அவங்கள சொன்னாங்க, இது பாசிபிலிட்டியே கிடையாது, அப்படி நீங்க பாஸ் பண்ணியிருந்தா நீங்க ஒரு சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு, நீங்க தயவுசெய்து போய் எடுத்துட்டு வாங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்தாதான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப எங்க பாவா திருப்பி கால் பண்றாங்க, இல்ல ஸ்கேன் எடுத்துட்டு நான் திருப்பி டாக்டர் வர சொல்லியிருக்காங்கன்னு. திருப்பி நானு, ராகவ், விக்ரம் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப பாரமா ஜெபிச்சோம். ஏசப்பா அந்த ரிசல்ட்ல இருக்கவே கூடாது, அந்த 2 கல்லுமே தென்படக்கூடாதுன்னு. பிரதர்ஸ், அந்த ரிசல்ட்ல கல்லே காணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவ்வளவு பெரிய கல்லு காணவே காணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜீசஸ் எனக்காக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு என் கணவரை காப்பாத்தினார். அதோடு மட்டுமில்ல, ஏதாவது ஒரு வீட்டுல சங்கடம் அப்படின்னு ஏற்பட்டா யூஸ்வலா பேரண்ட்ஸ கால் பண்ணுவேன், எல்லாரையும் கால் பண்ணி கூப்பிட்டுருவேன் ஹெல்ப்புக்கு. ஆனா இந்த தடவை ரொம்ப திடமனதோட இருக்கேன். ஏசப்பா, நீங்க ஒருத்தவங்க தான் ஹெல்ப். என்னுடைய சகோதரிகள் 2-3 பேர்கிட்ட பேசுவேன். ரோஸ்லின் சிஸ்டர், பவித்ரா சிஸ்டர், ஷீலா சிஸ்டர், ஜாய் சிஸ்டர் அங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட மாத்திரம்தான் சொன்னேன். எங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ யாரையுமே கூப்பிடல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த தடவை. ஏசப்பா அவ்வளோ எனக்கு சமாதானமா இது பண்ணி இந்த காரியத்துல இருந்து விடுதலை கொடுத்தாரு. இப்ப எங்க பாபா சாட்டர்டே வரும்போது ரொம்ப சந்தோஷமா கான்பிடென்டா அவங்களுக்கு கண் முன்னாடி நடந்தது என் இயேசு கிறிஸ்து தான் பண்ணாருன்னு என்னோட குழந்தைங்களோட சேர்ந்து சொல்ல முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இல்லைன்னா வாயவே திறக்க விட மாட்டாங்க. இது மாத்திரம் இல்ல, இந்த லீவ்ல நாங்க ஊருக்கு போறப்ப இந்த ஏதோ குலதெய்வம் கும்பிடணுங்கிற அந்த ஒரு இது வச்சிருந்தாங்க. அப்பவும் நாங்க ஊர்ல போய் இறங்குறதுக்கு முன்னாடியே அதை ஆர்கனைஸ் பண்ற அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கே அம்மா போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த 2 வீக்ஸ் கோயிலுக்கு போக கூடாது, தண்ணி ஊத்தினாதான் போகணும்னு சொல்லிட்டு அதையும் ஏசப்பா எனக்கு கேன்சல் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி அவங்க கண் முன்னாடி நடந்த 2-3 சாட்சிகளை இப்ப எனக்கு எனக்கு சாதகமா அது அவங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு ஏசப்பா செஞ்சு கொடுத்துருக்காரு. இல்லாட்டினா ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் இட்ஸ் அ டெலியூஷன், இது ஏதோ மேஜிக் மாயாஜாலங்கிற மாதிரி பேசுவாங்க. திருப்பி இந்த வீக்கெண்ட் எங்க பாபா கிட்ட பேசும்போது ஏசப்பா எங்களோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமென், ஆமென். கண்டிப்பா சிஸ்டர். பாத்தீங்களா, ஏசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எப்போ அவருடைய வார்த்தையின்படி நம்ம ஒபீடியன்ஸா நடந்துப்போமோ அப்போ நம்ம அத்தாரிட்டியா ஏசப்பா கிட்ட ஜபிக்க முடியும், இல்லைங்களா? சகோதரியோட கீழ்ப்படிதல் அப்படின்றது எல்லா காரியத்திலையும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நடக்கின்ற ஒரு சகோதரி. ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலியமா எந்த விதமா ஒரு கரெக்ஷன்ஸ சொன்னாலும் கூட அந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டு தேவனுடைய வசனத்தின்படி ஒபீடியன்ஸா நடக்கின்ற ஒரு சகோதரி. அதுதான் நம்மளுடைய ஒபீடியன்ஸ் மூலியமாகத்தான் ஏசப்பா நம்மளோட இருந்து அவர் பெரிய காரியத்தை செய்வாரு. நம்ம மனம் திரும்பாம வெறும் ஜபிக்கின்றதுனால நிச்சயமா எந்த வியாதியில இருந்தும் நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது. பாருங்களேன், இத்தனைக்கும் சகோதரியோட கணவர் சத்தியத்தை அங்கீகரிக்கல, ஆனா அந்த சகோதரருக்கு சுவிசேஷத்தை சகோதரி அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் தேவனை அவங்க இன்னும் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கல.
அவங்க கூடிய சீக்கிரத்துல ஏசப்பா வந்துட்டு அங்கீகரிப்பாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசுவாசம், நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம கிரியைகள் மூலியமா நம்ம வந்துட்டு ஒபீடியன்ஸா நம்ம நடந்து போய் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம நிச்சயமா திருடமனதா இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பா ஏசப்பா வந்துட்டு என் கணவரை மனம் திரும்ப வச்சிருவாரு அப்படின்ற முழு விசுவாசம் நம்மளுக்குள்ள வந்துடும் இல்லைங்களா. பாருங்களேன், சகோதரியோட வாழ்க்கையில ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை ஏசப்பா கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளுடைய எல்லாருடைய வீட்லயும் கூட இப்படிப்பட்ட சாட்சிகளை நம்மளால பார்க்க முடியும், உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் வந்துட்டு இப்போ ஜபிச்ச ஒரு சகோதரன், குறிப்பிட்ட ஒரு சகோதரன் அப்படின்றது மாத்திரம்தான் கிடையாது. ஒபீடியன்ஸ் அப்படின்ற கீழ்ப்படுதல் மூலியமாகத்தான், நம்மளுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக தான் கர்த்தர் மூலியமா நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, இல்லைன்னா ஒருவேளை நான் வந்துட்டு கீழ்ப்படியாம இருந்த அப்படின்றது உங்களுடைய உள்ளத்துல வந்துட்டு ஏசப்பா கண்டிக்கிறாரு அப்படின் போது, அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம வந்துட்டு செவிசாய்த்து நம்ம மனம் திரும்பும் போது, கண்டிப்பா மன்னிப்பு கேட்கும் போது, நான் இனிமே இந்த காரியத்தை விட்டு மனம் திரும்புறேன், இன்னிலிருந்தே நான் என்னை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா, மாத்திக்கிட்டோம்னா அதன்படி நடந்துக்கிறத ஏசப்பா கிரியைகள் மூலியமா பாப்பாரு இல்லைங்களா. அதுக்கடுத்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளவு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆதி அப்போஸ்தலர் காலங்கள்ல நம்ம கேள்விப்பட்டது எல்லாத்தையும் நம்ம இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா, கண் கொண்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறாரு. வேற யாருன்னா சாட்சி சொல்லணும்னா நீங்க சாட்சி சொல்லலாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். பிரதர், பிரைஸ் லோ பிரதர், யூஜின் பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரதர் எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்றீங்களா? கண்டிப்பா பிரதர். ஏன்னா நான் இசிஹெச்எஸ்க்கு போனேன். ஓகே 60% பிளாக்கேஜ் இருக்குதாம நம்ம ஹார்ட்ல. ஓகே ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. எனக்கு அனுபவம் 17ல இருந்து ப்ரேயர் பண்ணிருக்கிறோம். ஏன்னா இருக்குது, பட் இருக்குதுன்னு சொன்னாங்க, பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓகே அந்த பிளாக்கேஜஸ் வந்துட்டு அவுத்து போடணும். ஏசப்பா கொஞ்சம் ப்ரேயர் அதான் பிரதர். பண்ணுறாங்க. கண்டிப்பா பிரதர், ஏசுப்பா மேல முழு விசுவாசத்தை வச்சிருக்கலாம். நீங்க ஏசுபடி வசனத்தின்படி நடந்துக்கிற ஒரு அவருடைய பிள்ளையா இருக்கீங்க, சரிங்களா. நீங்க அவருடைய பிள்ளையா அவருடைய வசனங்களை அங்கீகரித்து அதன்படி நடக்கிறீங்கன்னா நம்மளுக்கு எந்த பயமும் வேணாம். ஒருவேளை நம்ம ஏசுப்பா பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா தான் பயம் இருக்கணும். அதனால டாக்டர் ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு 1000 சொல்லிட்டு போட்டும் பிரதர், நம்ம கண் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா செய்ய போற காரியத்தை நம்மளால ருசி பார்க்க முடியும். ஆனா ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்குள்ள பலவீனம் அப்படின்னு சொல்லி. அந்த பலவீனத்தின் மூலியமா தான் அந்த இடத்துல அசுத்தாவி செயல்படுறதுக்கு காரணமா இருக்கும். அதனால வந்துட்டு நான் தான் அவர் இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நான் அவனோட கூட இருப்பேன், அவன் என்னுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம வந்துட்டு ஏசப்பாக்குள்ள இருப்போம், ஏசப்பா நம்மளுக்குள்ள இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மள அணுகாது இல்லைங்களா. ஓகே, நம்ம ஜபிக்கலாம் இப்போ பிரதர். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிறவரு ஏசப்பா, யூஜின் பிரதரை மோடி திருக்கரங்களை ஒப்புத்தரன் ராஜா. சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கின்ற எல்லா பலவீனத்துக்கு காரணமாக அப்பா மகனுக்கு அப்பப்பொழுது வருகின்ற அப்பா இந்த மாம்ச பிரகாரமாக கர்த்தாவே, மனுஷர்களுடைய வார்த்தைகளிலிருந்து ஐயா ரிப்போர்ட்ஸ் மூலியமாக டாக்டர்ஸ் சொல்லுகின்றதன் மூலியமாக தன்னுடைய சரீரத்தில் கர்த்தாவே உண்டாகின்ற சின்ன சின்ன சோர்வுகளையும், ஒருவேளை இதா இருக்கலாமோ ஒருவேளை அதா இருக்கலாமோ என்று சொல்லி ராஜா அப்பா இருதயத்தில் சஞ்சலத்தை கொண்டு வருகின்ற எல்லா அசுத்தாவி அந்தகார இருளின் கட்டுகளை இயேசுவின் நாமத்துல ஒடிக்கிற அசுத்தாவி சாத்தான வெளிப்போ இயேசுவின் நாமத்துல. உனக்கு எந்த விதமான அதிகாரமும் என் சகோதரர் மேல கிடையாது. ஏசுப்பா, நீங்க ஒரு வாட்டி ராஜா சுத்தமாக்கிட்டீங்கன்னா ராஜா அப்பா அது முழுவதுமாக சுத்தமா இருப்போம் ராஜா. அதனால் ராஜா அப்பா நீங்க என் சகோதரி ராஜா தொட்டிருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் சகோதரனுடைய உச்சந்தல் இருந்து உள்ளங்கள் வரை ஒவ்வொரு ஆய்வுகளை இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கின்ற ராஜா. அப்பா சகோதரனுடைய சரீரத்தோடு இருக்கின்ற எல்லா விதமான பலவீனங்களை இயேசு நாமத்துல எடுத்து போட்டு என் சகோதரருக்கு முழு சுகத்தை இயேசு நாமத்துல கட்டளையிடுறேன். உம்முடைய பலத்துக்கரம் உம்முடைய மகனாகிய யூஜின் பிரதர் மேல இறங்கினதுக்காக நன்றி. யூஜின் பிரதரை நீங்க தொட்டு சுகமாக்கி இருக்கீங்க. உங்களுடைய தழும்புகளால் சகோதரர் முழுவதுமாக சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. மீண்டும் நீங்க ஒரு வாட்டி சுகத்தை கொடுத்ததுக்கு அடுத்து ராஜா அப்பா ஒருவேளை நான் பெற்றுக்கொண்டேனோ என்கின்ற அந்த மாம்சத்தில் எழுப்புகின்ற அந்த கேள்விகளை எழுப்புகின்ற எல்லா அசுத்தாவின் செயல்களை அப்பா வேரோடு கூட பிடுங்கி போடுறோம் இயேசு நாமத்துல. விசுப்பா நீங்க சுகமாக்குனதுக்காக அப்பா என் சகோதரருக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தை, ஆமென். யூஜின் பிரதர், ஏசப்பாவுடைய தரப்புகளால் நீங்க சுகமா இருக்கீங்க பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. ஓகே பிரதர் சிஸ்டர்ஸ், வேற எதுனா சாட்சி இருந்தா நீங்க சாட்சி சொல்லலாம். இல்லைன்னா யாருக்குன்னா ஜப குறிப்பு இருந்துச்சுன்னா நீங்க முன் வைக்கலாம், உங்களுக்காக ஜபிக்கலாம்.
ஓகே, அப்படி எதுவும் சாட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கீங்கன்னா சந்தோஷம். ஓகேங்களா? ஓகே, தொடர்ந்து எல்லாருக்காகவும் ஜெபிச்சுக்கங்க. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.